ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது மறுபடியும் ஃபங்க்ஷனான்னு நினைக்காதீங்க. நானும் புரட்டாசி மாதமே ஃபங்க்ஷன் எதுவும் வைக்க மாட்டாங்க நினச்சா புரட்டாசி மாதம் சடங்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால் அதுக்கு போயிருந்தோம். மண்டபம் கிட்டங்கிறதுனால என் பையன் சைக்கிள்லையே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சம்பல் அது இதுன்னு வச்சு தாக்கிட்டாங்க. நல்லா அதுக்கப்புறம் வெளியே வந்ததும் ஐஸ்கிரீமு, பாப்கார்னு எல்லாமே இருந்துச்சு. என் பசங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றினாதான் அது ஒரு நிம்மதியாகவே இருக்குது. இல்லைன்னா போட்டு அந்த வெயிலுக்கு வாட்டி வதைக்குதுன்னு தான் சொல்லணும். எவ்வளோ வெயில் தெரியுமா? வெளியே வந்து இங்கே வந்து காத்தாடு அப்படின்னு நின்றுக்கிட்டே அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சாதான் நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா சரி ஒரு 2-3 பாத்திரம் கிடந்தது, அதையும் விளக்கிட்டு வந்து படுத்துக்கிடுவோம். அப்படின்னா தான் கொஞ்சம் கையோட வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் விளக்கிட்டு வந்து ஜுவல்ஸை கலத்தி வைக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்கணும் வேறு. அதுக்கப்புறம் கலத்தி வச்சிட்டேன். பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்து தான் கலத்தினதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் நீட்டாக ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்தேன் பார்த்துக்கோங்க. அங்கே வந்து இது பைய கொடுத்துருந்தாங்க. அந்த பையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா அழகாக ஒரு ரவுண்டான பானை, அதுக்குள்ளே வெத்தலை பாக்கு ஒரு சாக்லேட்டு போட்டு வச்சுருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. என் பையனும் ஒன்று வாங்கிட்டான், நானும் ஒன்று வாங்கிட்டேன். மொத்தம் 2, எங்கள் வீட்டுக்கு 2 இதாக வந்துருச்சு. எங்கள் அத்தை ஒன்று வாங்கினாங்க, அதான் அத்தை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்ததுமே எங்கள் அத்தையும் சேரீயை மாற்றிட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுக்க கிளம்பியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.